போகிறதுங்க ரசப்பொடிங்க. நம்ம வந்து துவரம்பருப்பு ரசப்பொடி போட்டிருக்கோங்க. என் சேனலில் கொள்ளு பருப்பு ரசப்பொடி போட்டிருக்கோங்க. இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு ரசப்பொடி செய்ய போகிறோங்க. பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. சீரகம் 1 கப்புங்க. சீரகம் 1 கப்பு எடுத்தோம்னா 1/2 கப்பு மிளகு எடுக்கணுங்க. அதே மாதிரி இந்த குட்டி கப்பில் 1/4 கப்பு சீரகம், 1/4 கப்பு வெந்தயங்க. மல்லி வந்து இந்த கப்பில் 1 கப்பு மல்லிங்க. பாசிப்பருப்பு நம்ம எவ்வளோ சீரகம் எடுக்கிறோமோ அவ்வளோ பாசிப்பருப்பு எடுத்துக்கணுங்க. அதேமாதிரி துவரம்பருப்பு போடுறோம்னா துவரம்பருப்பு எவ்வளோ சீரகம் எடுக்கிறோமோ அவ்வளோ துவரம்பருப்பு போட்டுக்கணுங்க. கொள்ளு ரசப்பொடிக்கு அதே மாதிரி தாங்க, சீரகம் எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ எடுத்துக்கணுங்க. இதை என்ன பண்ணணுங்க, நல்லா பொன்னிறமாக வறுத்துடணுங்க. தனித்தனியாக எல்லாம் வறுத்துட்டு நம்ம வந்துட்டு ரசப்பொடி ரெடி பண்ணிக்கணுங்க. வரமிளகா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, நான் ஒரு 20 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேங்க. அதே மாதிரி கருவேப்பிலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம வறுத்து ரெடி பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்குங்க என்னோடய ரசப்பொடி. துவரம்பருப்பு ரசப்பொடி என் சேனலில் பாருங்கள். கொள்ளு ரசப்பொடியும் போட்டிருக்கேங்க. ரசம் வெரைட்டி நிறைய போட்டிருக்கேங்க. பைனாப்பிள் ரசம் போட்டிருக்கேன், கேரட் ரசம், பீட்ரூட் ரசம் எல்லாமே நான் போட்டிருக்கேங்க. இந்த பொடி இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உப்பை நம்ம சீரகத்தை நம்ம வறுத்துக்கலாங்க. இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து கொட்டிக்கலாங்க. அவ்வளோ மணமாக இருக்குங்க. 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க. வறுத்து பொன்னிறமாக வறுத்துட்டு காட்டுறேங்க. இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சுங்க, சவுண்டு வருதுங்க. நம்ம எடுத்து கொட்டிக்கலாங்க. இப்போ மிளகு கொட்டிக்கலாங்க. எதில் சீரகம் எடுக்கிறோமோ அதுலேயே மிளகு 1/2 கப்புங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க, எடுத்து கொட்டிக்கலாங்க. எதில் சீரகம் எடுத்தோமே அதுலேயே பாசிப்பருப்பு 1 கப்புங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நம்ம இப்போ பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டுங்க. பாசிப்பருப்பு வறுக்கும் போதே நல்ல மணங்க. இதையும் எடுத்து கொட்டிக்கலாங்க. நம்ம அடுத்தது மல்லிங்க. மல்லி நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மல்லியோட அளவு வந்துட்டுங்க, நம்ம சீரகம் எடுத்த கப்பில் ஒரு 1/4 கப்புக்கு மேலே வருங்க. நல்லா வறுத்துக்கலாங்க. நல்ல மணமாக இருக்குங்க இந்த மல்லி போட்டால் ரசப்பொடிக்கு. வெந்தயம் நல்லா வறுப்பட்டுருச்சுங்க, எடுத்து கொட்டிக்கலாங்க. அடுத்தது வெந்தயங்க. வெந்தயம் இந்த 1/4 கப்பு இருக்கலைங்க, இதை போட்டுக்கலாங்க. இது நிறைய போட்டால் கசப்பாயிருங்க. அதனால் இந்த குட்டி கப்பில் 1/4 கப்பு போட்டால் போதுங்க. ஸ்பூன் கணக்கில் ஒரு 5-6 ஸ்பூன் வருங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. வெந்தயம் நல்லா வறுப்பட்டுருச்சு, எடுத்து கொட்டிக்கலாங்க. உப்பு மிளகாய் போட்டுக்கலாங்க. மிளகாவை வறுத்து கொட்டிக்கலாங்க. அப்படியே இந்த கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் வறுத்து கொட்டிட்டேங்க. ஆறுனதும் பொடி பண்ணிவிட்டு காட்டுறேங்க.